आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. உலக இன்பத்தின் பக்கம் போறேனா தெய்வ இன்பத்தின் பக்கம் போறேனா? அப்ப அவர் இன்பத்தின் பக்கம் போயிட்டா அவர்கிட்டயே வேண்டி கர்மங்களை தொலைச்சிண்டு வைகுந்தத்துக்கு போடலாம். அப்புறம் நிரந்தரமா அங்கேயே அனுபவிக்கலாம். இல்ல உலக இன்பத்து பக்கம் வந்தா பிறக்கலாம் 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 பிறக்கலாம், கர்மங்கள் தொலைவே தொலையாது. மேலும் மேலும் கர்மத்தை சேர்த்துட்டு போ. இந்த ரெண்டுத்துக்குள்ள எது வேணும் நாம முடிவெடுத்துனுட்டு உன்னை பற்றணும், உன்னை விடணும். தெய்வத்தை பற்றி கொண்டு உலக இன்பத்தை விட்டுட்டால் கர்மங்கள் தொலைஞ்சு போயிடும், அப்புறம் பிறக்க மாட்டோம். உலக இன்பத்தை பற்றி கொண்டு தெய்வத்தை விட்டுட்டோம்னால் மாறி மாறி பிறந்து கொண்டே இருப்போம். பிறப்பு மரணம் பிறப்பு மரணம் என்றுதான் வந்து கொண்டிருக்கும். இதைத்தான் மனித பிறவி எடுத்தவன் தான் முடிவணும். இந்த அறிவு ஏற்படுறது மனிதனுக்கு தான். முடிவெடுத்து எந்த பக்கம் போகணும்னு முடிவெடுக்கிறது மனிதன் தான். தெய்வத்தை பற்றி கொண்டு இதை விடணுமா இல்ல உலக இன்பத்தை பற்றிண்டு தெய்வத்தை விடணுமா, இந்த முடிவெடுக்க வேண்டியவனு மனிதன் தான். ஆக மொத்தத்துல நமக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு. மனித பிறவி எடுத்ததுனாலே அதிக பொறுப்பு. இந்த பொறுப்பே எங்களுக்கு ஆகரசம். ஏதோ நீங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி என் தள்ள வச்சுலாம் தேவையில்லை. ரொம்ப நாள் அந்த கல்லை தூக்குறியான்னு ஒருத்தன் கேட்டான். அவன் படுத்துனுட்டு நீ தூக்கி என் தோளில் வெய்யு, அப்போ தூக்குறேன்னா. நமக்கு ஏது இன்னொருத்தர் பொறுப்பை நன்னா பண்ணி கொடுத்துட்டா நாம குளிர்காய முடியும். அதை போல இங்கே பண்ண முடியாது. மனித பிறவி எடுத்திருக்கோம், நாம தான் செயல்பட்டாகணும். ஏன்னால் இதில் தானே லாபமும் இருக்கு. மற்ற பிறவிகள் மாடு நன்னா செக்கு ஓட்டும், கழுத நன்னா பொதி சுமக்கும், அதெல்லாத்தையும் காரியம் தான் பண்ணுமே தவிர முடிவெடுக்கிற சக்தி அது கிடையாது. அது ஒன்றும் நல்லதும் பண்ண முடியாது, தீயதும் பண்ண முடியாது. ஆக கர்மங்கள் எந்த பிறவியில சேரும்னா மனித பிறவியில தான் சேரும். புண்ணியம் சேர்றதும் மனித பிறவியில தான், பாபம் சேர்றதும் மனித பிறவியில தான். ஆடு மாடா இருக்கிறச்சே புண்ணிய பாபம் சேராது. ஒரு சிங்கம் போய் மான் குட்டி அடிக்கிறது சாப்பிட்றது பாருங்க, ஓ கொன்னுடுத்தே பாவம் வருமானு கேட்காதீங்க, வரவே வராது. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சிங்கத்துக்கும் பாவ புண்ணியமே இல்லை. அப்ப அது கொல்றதே ஏன்னால் ஏற்கனவே பண்ணிருக்கிற கர்மத்தை அனுபவிக்கத்தான் அது வந்திருக்கு. இப்போ வந்த இடத்துல அது சிங்கப்பிறவி எடுத்து 10 வருஷத்துல அது பாவத்தை தொலைச்சுக்கணும். தொலைஞ்சு படுத்துன்னா மறுபடியும் பழைய புண்ணிய பாப கணக்கை பார்க்கும். அந்த கணக்கின்படிக்கு தான் அதுக்கு அடுத்த பிறவியே கிடைக்கும். இப்ப இன்னொரு முக்கியமான அர்த்தம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஒவ்வொரு செயலும் செய்ய செய்ய அது ஒன்றும் புண்ணியமாறுது இல்லை பாபமாறுதுன்னு சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஒத்தொத்தருடைய கணக்குலையும் பெரிய கணக்கு மூட்டை ஒன்று இருக்கு. அது பெரிய மூட்டை. நாம் ஒன்னொன்று செய்தாலும் முதல்ல அந்த மூட்டைக்குள்ளே போய் சேர்ந்துடும். இதுக்கு சஞ்சித கர்மம்னு பேர். சஞ்சிதான சேமிக்கப்பட்டான்னு அர்த்தம். சஞ்சிதான்னு ஹிந்திலையும் சொல்லுவாளோ இல்லையோ, அதுதான் சேமிக்கப்பட்ட கர்மம். அது அப்படியே மூட்டையோட பெருசா இருக்கு, அளவு தெரியாது. இப்போ நான் இந்த பிறவி எடுத்திருக்கேனே அது கர்மத்தினாலேன்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த மூட்டையில் இருக்கிற சஞ்சித கர்மத்தினாலேயா? இல்லை, அந்த மூட்டையிலிருந்து ஒரு சிறு அளவு கர்மத்தை கடவுள் எடுக்கிறார். எடுத்து இதனுடைய பயனை முதல்ல அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம அனுப்புறார். அந்த காவலாளி அவர் தான். ஆனா அவர் நமக்கு பிறவி கொடுக்க மாட்டார், நம்ம கர்மத்துக்கு தகுந்துதான் பிறவி கொடுப்பார். ஏன்னா என் கர்மத்தின்படி தான் மனித பிறவி, என் கர்மத்தின்படி தான் ஆட்டு பிறவி, என் கர்மத்தின்படி தான் எறும்பு பிறவி. அப்ப என் கர்மத்தின்படி யார் பிறவி கொடுப்பா? நானே எடுத்துக்கலாமா? இப்போ நமக்கு வருமான வரி போட்டாலும் இல்லையோ அந்த நாளில் எல்லாரும் அவள் வந்து அதெல்லாம் நமக்கு போட்டு கொடுத்து பண்ணுவா. அப்படிலாம் இல்லை. நீ என்ன சம்பாதிக்கிறோ நீயே எழுது, வலைத்தளத்துக்கு போ, நீயே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணு, நீயே கட்டு, நீயே பண்ணிக்கோ, உங்கள்கிட்டயே விட்டுடு. இதே போல இப்போ வாசல்ல வண்டி காடி ஓட்டின்னு போறாளோ இல்லையோ அவர்களிடத்துலையும் மஞ்சக்கோட்டை தாண்டினியானா நீயே ஓரமா போய் நின்று ஒரு 100 ரூபா அபராதம் கட்டிட்டு போயிடு. யாரையான போற வழியில் இடிச்சுட்டியானா நீயே பார்த்தா அவளுக்கு 1000 ரூபா அபராதம் கட்டிடுனா ஒத்தனும் கட்ட மாட்டான். யார் கட்டுவா? மஞ்சக்கோட்டை தாண்டறதுக்கே தான் வேலையா போடும். அப்புறம்
ஆகவே ஒருத்தர் ஏதோ தப்பு பண்றாருனால் மேற்பார்வையாளர் இருக்கணும், காவலாளி இருந்து தான் தண்டனை கொடுக்கணும். ஒருத்தர் தண்டனை கொடுத்துட்டார், காவலாளி என்ன பிடிச்சார் கையும் மெய்யுமா, அது என்ன தலைக்கவச்சம் போடாமல் போய் கொண்டிருக்கிறாய், கட்டு 250 வாங்கிவிட்டார். உடனே அவன் ஏசி தீத்தான், என்ன காவலாளி இவர் ரொம்ப கொடூரமானவரா இருக்காரு, எனக்கு போய் இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு, 250 வாங்கினாரே என்னால். அதே போலத்தான் எனக்கு போய் கடவுள் பிறவி கொடுத்துட்டாரே கட்டப்படுறேனேன்னு கடவுளை வைக்கிறோம். இது எதே மாதிரி காவலாளியை வைக்கிற மாதிரி. காவலாளியை வையவே முடியாது, அபராதம் போட்டதுதான் அவர் வேலை, அபராதம் பண்ணது என் வேலை. நான் மஞ்சக்கோட்டை தாண்டி ஓட்டவே அதற்குரிய தண்டனை கிடைக்கிறதான்னு காவலாளி பார்த்தாரே தவிர அவரா குற்றவாளி. இப்போ மேலும் தன்னிச்சே அவர் ஒண்ணுமே பண்ணலையே, நாம் பண்ண தப்புக்குத்தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கார். அதே போல நான் சில பாபங்களை பண்ணியிருந்தா அதற்குரிய பிறவி எனக்கு கிடைச்சுதான்னு கடவுள் பார்த்துக்கிறார். நான் சில புண்ணியங்கள் பண்ணியிருந்தா அதற்குரிய பரிசு எனக்கு கிடைச்சுதான்னு கடவுள் பார்த்துக்கிறார். அதனாலதான் எனக்கு மேற்கொண்டு பிறவி கிடைச்சுருக்கு. இப்போ அப்ப அந்த பிறவி எடுத்திருக்கேன் எதனாலே, இப்ப இன்னொரு கொஞ்சம் கர்மா, பெரிய மூட்டை இருக்கு சஞ்சித கர்மான்னு சொன்னேன்னா அதுலேருந்து சில கர்மங்களை எடுத்து இனிமே இதற்குரிய பயனை அனுபவிச்சுட்டு வான்னு என் தலையில போடுறார். அதுக்கு ஆரப்த கர்மங்கள்னு பேர். ஆரப்தன தொடங்கியான்னு அர்த்தம். ஆரம்பம், ஆரப்தம், தொடங்கிய இல்லையா. அப்ப அந்த கர்மங்கள் தொடங்கி இருக்கு, அதற்குரிய பயனை நான் அனுபவிக்கிறேன். இதுல ஆச்சரியமான செய்தி, ஒரு ஆரப்த கர்மத்தின் பயனை அனுபவிக்கிறதுக்கு 4 பிறவிகள் கூட ஆகலாம். ஒரு பிறவியில முடிஞ்சு போயிடுன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒரே ஒரு நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தேன் 4 பிறவிக்கு நன்னா அனுபவிப்பேன். ஒரே ஒரு வலிய பாவம் பண்ணியிருந்தேன் 40 பிறவிக்கு கூட கட்டம் அனுபவிப்பேன். அப்ப ஆரப்த கர்மத்தை அனுபவிச்சு முடிக்கணும். கர்மங்களை நன்னா அனுபவித்தேன், முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன கூடையில இருக்கிறது ஆயிடுச்சு. கங்காளத்துல சக்கரை பொங்கல் பண்ணுவா, ஆனா கோவில்ல கங்காளத்தோட தூக்கின்னு வந்து சக்கரை பொங்கல் விநியோகப்படுத்த முடியுமா? நீ போயிருந்தீங்கன்னா பின்னாடி பெருமாளுக்கு பின்னாடி இவ்வளவு மூட்டை நிறைய ஒரு அண்டா நிறைய புளியோதரை வச்சிருப்பா, அண்டா நிறைய பொங்கல் இருக்கும், அண்டா நிறைய சக்கரை பொங்கல் இருக்கும், எல்லாம் வச்சிருப்பா. எல்லாம் கோட்டி யார் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்துப்பா. பார்த்துட்டு சின்ன பாத்திரத்துல மாற்றணும். மாற்றித்தான் கையில் எடுத்துன்னு போறவர் அர்ச்சகரோ பரிசாரகரோ விநியோகம் பண்றா பாருங்க, அதை அப்படி விநியோகம் பண்ணுவார். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கூடையில் இருக்கிறது முடிஞ்சு போச்சுன்னா உடனே என்ன பண்ணுவா? முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டா, திரும்ப வந்து அண்டாவிலேருந்து எடுத்துக்கணும். எடுத்துனுட்டு இன்னொரு தரம் போய் கொடுத்துட்டு வரணும் இல்லையோ. அதே போலத்தான் என்னுடைய ஆரப்த கர்மா. அண்டால இருக்கிற மாதிரி சஞ்சித கர்மா, அதுலேருந்து கூடையில மாத்தின மாதிரி ஆரப்த கர்மா. இது முடிஞ்சு போயிடுத்துனால் நான் திரும்ப அதே அண்டாவுக்கு தான் போகணும். போகி இன்னொரு 10 கர்மாவை எடுத்துக்கணும்னு நான் எடுத்துக்க மாட்டேன், அதைத்தான் கடவுள் எடுத்துறார். இப்ப அவர் வேலையே என்னை தூண்ட மாட்டார். நான் பண்ணிருக்கிற ஒவ்வொரு கர்மம் சரியா சஞ்சித்தத்துல போய் சேரும். அது சேர்ந்துட்டே வருது, எடுத்து 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 விநியோகம் ஆயிண்டே இருக்கு. பல பிறவிகளை எடுத்தேன், கழிச்சுட்டே வரேன். இப்போ உங்களுக்கு தோணும், என்ன ஒரு 10 கூடை இருக்குமா அந்த கங்கா இடத்துல? அண்டாவில் என்ன 10 கூடை தானே இருக்கும். 10 கூடை அனுபவம் முடிஞ்சு போயிட்டா அப்ப தீந்து படுத்துன்னு அர்த்தம். அப்ப என் கர்மங்கள் தொலைஞ்சிடுமேன்னா வாஸ்தவம் நீங்க சொல்றது. ஆனா இங்க என்ன வம்பா எடுத்துப்போ, இந்த ஒவ்வொரு கூடையா எடுத்தெடுத்து அனுபவிச்சுருக்கிறதுக்குள்ளே சமையல் கட்டுலே கோவிலுக்குள்ளே வேற அண்டாவில் பண்ணி கொணுந்து இதே அண்டாவில் ரொப்பின்ண்டே இருக்கா. ரொப்பின்ண்டே இருந்தா என்னைக்கு எடுத்து முடிக்கிறதுனா? இப்போ எடுக்க 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 அது நிரம்பின்ண்டே இருக்கும் இல்லையோ. என்ன ஒண்ணு, இங்க வேற யாரோ நிரப்பின் இருக்கலே, நானே வந்த இடத்துல பண்ணி நிரப்பின்ண்டே இருக்கேன். ஏதோ எடுத்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தேன். பிறந்த இடத்துல ஒழுங்கா அதை அனுபவிச்சு முடிச்சிருந்தேன்னா இன்னும் எதையும் சேர்க்க மாட்டேன். சேர்க்கலேன்னா அந்த அண்டாவுக்கு போகாது. ஆனா இங்க பிறந்த இடத்துல நான் எதாவது பண்ணிட்டே இருக்கேன் இல்லையோ. மனுஷனால வெறும் இருக்கவே முடியாது. அப்படி திரும்பி உட்காந்துப்போம், அப்படி திரும்பி உட்காந்துப்போம், நிமிந்து உட்காந்து பார்ப்போம், குறிஞ்சு உட்காந்து பார்ப்போம். ஜமக்காலம் கீழே இருந்து ஒரே ஒரு நூல் வெளியில வந்திருந்ததுன்னா 2 மணி நாள் உபன்யாசத்துக்குள்ள மொத்த நூலையும் வெளியில எடுத்துருவோம். அது செய்யலாமா? ஏதோ ஒரு நூல் வெளியில வந்திருந்ததுன்னா அதை உள்ள போட்டு அப்படி தட்டி அழுத்தி வச்சோம்னா 4 நாளைக்கு ஜமக்காலம் வருமோ இல்லையோ. பாய் இருக்கும், ஒரு குச்சி பாயிலேருந்து வெளியில வந்திருக்கும், பாயையே இல்லையாக்கிடுவா. அந்த ஒரு குச்சி இழுத்து 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 பூங்கால போய் உட்காந்து கதை பேசின்னு இருப்பா. 2 மணி நாள் பேசுறதுக்குள்ள மொத்த புல்லும் காணப்படும். மாடு இருந்தா மேய்ஞ்சிட்டான்னு போயிருக்கும். இப்போ அப்ப வந்த இடத்துல பேசாமலே இருக்க முடியல பாருங்க. வெறுமை இருக்கு, தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். அது ஏதோ பார்த்துட்டு இருக்கிறச்சு ஒரு எறும்பு போச்சு, அது என்ன அங்க எறும்பு போகுது, ஓங்கி தள்ள தட்டினா பாவம் தான், உடனே சம்பாதிச்சுட்டான் பாருங்க. இப்போ அதே அந்த பக்கமா 60 போயிட்டு இருந்தார், அவரது ஏழையாட்டம் இருந்தது. சரி போறாரேன்னு பூங்கால உட்காந்துருச்சு, ஒரு 10 ரூபா எடுத்து போட்டான், புண்ணியம் வந்துருச்சு. அப்ப வெறுமை மனுஷனால வெறுமை உட்காந்துருக்க முடியுமா? கூடையா முறமா கவுத்து வச்சா உட்காந்துருக்கிறதுக்கு எதையோ பண்றோம். பண்ண 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 பாவம் ஒண்ணி சேர்றது. சேர்ந்தா எடுத்த கூடையில போட முடியாது. எடுத்து இந்த சின்ன கூடையில எடுத்து அனுபவிச்சிருக்குமே அதுக்கு போகாது, மூட்டைக்கு போகும்.
என்ன செஞ்சாலும் அங்கே தான் போகும். சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளை நிறுவனங்கள் வச்சுருப்பா. இந்த திண்டுக்கல்ல ஒன்று இருக்குது, திருச்சியில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது வச்சுருப்பா. அதுக்கு தலைமை போய்ட்டா எங்கேயான மும்பையில் இருக்கும், தில்லியில் இருக்கும், எங்கேயோ இருக்கும். அங்கங்கே விற்பனை கேந்திரங்கள் இருக்கும். விற்பனை பண்ணுவா. பண்ண அவாவாட்டே அந்த வசூல் பண்ணுறாளோ இல்லையோ, வசூல் பண்ணது எல்லாத்தையும் அந்த கிளையில் இருக்கிறவா செலவழிக்க முடியாது. என்ன வசூலானாலும் நேராக தலைமையகத்துக்கு போயிடும். போயிட்டு இவாளுக்கு செலவு இருக்குமோ இல்லையோ, கிளை அலுவலகத்தில் இருக்கிறவாளுக்கு செலவு இருக்கும். அந்த செலவுக்கு இவன் எழுதி கழுத்து போட்டு அங்கிருந்து என்ன வேணுமோ வாங்கிக்கணும். இதே தான் இங்கேயும் பகவான் நமக்குன்னு பண்ணி வச்சிருக்கிறது. நம்ம என்னத்தை சம்பாதித்தாலும் இதுக்குள்ளே அதையும் இதையும் குழப்பெல்லாம் செலவழிச்சிடவே முடியாது. அப்படின்னா நம்ம நல்லா குழப்பிடுவோன்னு அவருக்கு தெரியும். எப்படியான இத்தையும் அத்தையும் இல்லைனாக்கி அதை சொல்லி இதை சொல்லி கணக்கு பண்ணிடுவோம். அதனால இவன் என்னத்தை சம்பாதிச்சாலும் பாபமோ புண்ணியமோ நேரம் அண்டாவுக்கு போடும். அங்கிருந்து எடுத்து 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 தான் நாம் செலவழிச்சுக்கிறதுக்கே முடியும். அப்போ இப்படியோ அப்படியோ எப்படியாக இருந்தாலும் மெதுவாக தான் செலவழிச்சுட்டு போகிறோம். இதை செலவழித்து முடிக்கிறதுக்குள்ள மொத்தம் அந்த அண்டாவில் போகிற கணக்கு சேர்ந்துட்டே இருக்குது. ஆகவே தான் கர்மங்களை நம்மால் தொலைத்து கொள்ள முடியவில்லை. இது இத்தனையும் தெரிய வேண்டியது மனித பிறவிக்கு தான். இவன் நாம் தெரிஞ்சுனுட்டோம்னா தாராளமாக தொலைக்கலாம். நானாக பிரயத்தனப்பட்டு தொலைக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வழி இருக்கணும். இத்தனையும் சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர்கள் அந்த வழியை சொல்லிக் கொடுக்காத இருப்பாளா? ஏதோ வழி இருக்கணுமே. ஏன் இருந்தாகணும்னு சொல்றேன்னால், இயற்கையில பெருமானோட சேர்ந்து அனுபவிக்கிறது தான் இவருக்கு சரின்னு பார்த்தோமோ இல்லையோ. கர்மத்தினால தானே உடல் எடுத்துட்டு இருக்கார். அப்ப கர்மத்தை தொலைச்சா எடுத்துனா இனிமே அந்த உடல் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த வந்து இமய தேகாக நித்தியசோக்தா ஷரீரினா அப்படிங்கிறது இவ புரிஞ்சுனுட்டா. ஆக பிறவி எடுத்ததும் எதுனாலேன்னு தெரிஞ்சு போச்சு. மனித பிறவி ஏன் எடுத்திருக்கோங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. எந்தெந்த பிறவி எதனால எடுப்பாளாம். ஒருத்தர் இடத்துல நாம மனசால் அபச்சாரப்பட்டா இன்ன பிறவி கிடைக்கும், உடலால் அபச்சாரப்பட்டோம் இன்ன பிறவி கிடைக்கும், பேசி ஒரே திட்டி ஏசி அபச்சாரப்பட்டோம் அப்ப இன்ன பிறவி கிடைக்கும். இப்ப மனசால தப்பு பண்ணோம்னா மரஞ்செடி கொடியா பிறந்துடுமா, உடம்பால தப்பு பண்ணோம்னா தாழ்ந்தவர்களா பிறந்துடுமா, பேச்சால அவளவாள சாடினோம்னு சொன்னா அப்ப பறவை விலங்கு அதை போல பிறந்துடுவோமா. இப்படி ஒவ்வொரு பிறவிக்கு நம்ம எதோ பண்ண தப்பு காரணமாறுது. பிறவி எடுத்துட்டோம். இதனாலதான் பிறவிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இதை தொலைக்கிறது எப்படி? எடுத்த இடத்துல நாம என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ண வேண்டும். இந்த பிறவி எடுத்திருக்கமே, இதுக்கு பஞ்சாக்னி வித்யான்னு ஒரு பிரகரணம், ரொம்ப அழகான கதை கேளுங்க. 5 இடத்துல நாம தங்கி 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 இந்த பிறவி எடுத்திருக்கோம். இப்பதான் உங்களுக்கு மனித பிறவி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத பார்ப்போம். அப்ப தெய்வத்தை பிடிச்சுக்கணும்னாலும், உலக இன்பத்தை விடணும்னாலும், நான் மோட்சம் போலாங்கிற அறிவு வரணும்னாலும், தெய்வத்துக்கு சமமான ஆற்றல் அறிவு எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும், இன்பத்துக்கு எனக்கு குறவே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும்னாலும், இத்தனை புரிதலும் மனித பிறவியில தான் வரும். ஆனா விலங்கு பிறவிக்கு பாப புண்ணியம் சேரவும் சேராது. அது கழிக்கிறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்கு. தான் என்ன ஒரு விதத்துல பார்த்தா விலங்கு தேவையில்லை. ஏன்னா அது அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு பிறவி எடுத்திருக்கு, கழிச்சுடும். கழித்த இடத்துல அது சேர்க்காது. ஏன்னா அது அடிச்சாலும் படைச்சாலும் அதுக்கு சேராதுன்னு சொன்னணும் இல்லையோ. அதனால பிறவி விலங்கு பிறவி எடுத்தா கூட சேராது, மனித பிறவி எடுத்தா சேரும். அப்ப தேவையில்லையே, விலங்கா பிறக்கலாம். என்னால் அந்த பிறவியில சாதனம் பண்ணி முக்தி அடைய முடியாதே. அதுக்கு அது தெரியவே வராது இல்லையா. அது மனித பிறவியில தானே தெரியும். நான் மனிதனா பிறந்திருந்தா தான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முடியும். அப்பதான் தொலைச்சிக்கிறதுக்கு முடியும். இன்னொரு கணக்கு இருக்கு. எப்படி விலங்குக்கு கர்மம் சேராதோ, பட்டாம்பூச்சிக்கு கர்மம் சேராதோ, அதே போல மனிதர்களுக்கும் 12 வயது வரை கர்மம் கணக்கில்லை. 12 வயசுக்குள்ளே நாம என்னென்ன பண்ணியிருக்கோமோ, அடித்தாலும் புடைத்தாலும் ஒரு கணக்கும் கிடையாது. 12 வயசுக்கு மேலேயா இருந்தா தான் கணக்கு. ஆணி மாண்டவியர்னு ஒரு ரிஷியை பத்தி நிறைய கேட்டிருப்பேன். சட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது வர்றது மறக்கிறதுக்காகங்கிற கொள்கையோடு வரக்கூடாது. வருவதுங்கிறது கேட்டுக்கிறதுக்காக. ஆணி மாண்டவியருக்கு யமதர்மன் இடத்துல போய் கேட்டார், என்னை ஏன் கழுவலை ஏத்தினேன்னுட்டு, ஒரு பட்டாம்பூச்சியை ஊசியால நீ குத்தினே, அதனால உன்னை கழுவலை ஏத்தினேன்னு யமன் சொன்னார். இதனால என்ன ஆடி தெரியுமோ, ஆணி மாண்டவர் யமனை சபிக்க போறார். இப்போ அவங்ககிட்ட கேட்குறான்னு என்ன தப்பு பண்ணேன்னுட்டு, பட்டாம்பூச்சியை நீர் போன ஜென்மத்தில் எடுத்து ஊசியால் குத்திருக்கீர், அதனால தான் உமக்கு கழுவி ஏற்றணும்னா. அவர் அப்ப சொன்னார், எந்த வயசுக்கு குத்தினேன்னு கேட்டார். 8 வயசுக்கு குத்தினீர்னு யமன் பதில் சொன்னான். யமனே நீ தப்பு பண்ணிருக்கேன்னு சத்தம் போட்டார். 12 வயசு வரைக்கும் பலன் கிடையாதுங்கிறது சாஸ்திரம். நீ என்னமா 8 வயசுக்கு நான் குத்தினது நீ கணக்கு பண்ணிருக்கலாம். நீ தான் குற்றவாளி, நான் ஒன்ன சபிக்கிறேன், நீ கீழ்லோகத்துல போய் மனிதனா பிறக்கணும்னு சொல்ல, ஆணி மாண்டவ்ய சாபத்தாலே யமதர்மராஜன் விதுரனாக பிறந்தார். அவர் தான் விதுரன். விதுரன் மகாபாரதத்தில் கொண்டாடிட்டு இருக்குமே. ஆணி மாண்டவ்ய சாபத்தாலே யமதர்மராஜ், அதனாலதான் ரொம்ப நேர்மையா இருக்கார் அவர். யமதர்மராஜனுக்கு தெரியுமோ எல்லா தர்மமும், எதுக்கெடுத்தாலும் தர்மத்தை பேசிகிட்டே இருக்கார் பாருங்க.
ஆனா அவர் வந்த வழி ஒண்ணுமில்லாத துரியோதனை அவரை வச்சுட்டு இருக்கான், அவர் நடக்கிட்டு இருக்கார். எப்பேற்பட்ட நினைச்சா மூச்சு விட்டா துரியோதனம் 3ஆம் மாடியில ஒட்டிக்கணும், இவ்வளவுதான் இவனுடைய நிலைமை. ஆனா அவன் சொன்னதுக்கெல்லாம் இவர் கேட்டு இருக்காரு. என்ன சாபம், ரிஷி அப்படி சாபம் கொடுப்பதுதான் இவர் தவிச்சுட்டு இருக்கார். அங்க பாத்தீங்கன்னா 12 வயசு கணக்கா சொல்ல வந்தேன். இப்போ இவர் அதை விட இளைய வயசுல தப்பு பண்ணத்தை அவன் கணக்கு பண்ணிட்டானோ இல்லையோ, அது இல்லை. 12 வயசுக்கு மேல இருந்தாதான் குற்றமே கணக்கு. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சில குழந்தைகள்லாம் 4 வயசு 5 வயசு 10 வயசு அகால மரணம் அடைஞ்சுடுறாளோ இல்லையோ, அப்போ நமக்கு என்ன தோணும்னா, பாவப்பிறவி போல் இருக்கு. அதே மாதிரி இப்போ மன வளர்ச்சி குன்னி இருக்கலாம், கண்ணு தெரியாத இருக்கலாம், கால் நடக்க முடியாத இருக்கலாம், பாவப்பிறவி போல் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். நேர் மாறான எண்ணம், இது தப்பான எண்ணம். அந்த குழந்தை நிஜமாவே ரொம்ப உயர்ந்த பிறவி. ஏங்கிறத நான் ஒன்று இப்போ மனித இயல்பை மட்டும் வச்சுன்னு சொல்லலை, சாஸ்திர ரீதியாக பார்த்தேன்னா எங்கிட்ட நிறைய புண்ணியம் இருக்குது, அதன் பலமாக நான் சிறந்த இடத்த அடையணும். ஆனால் ஏதோ 1-2 பாப்பம் எங்கிட்ட ஒட்டின்னு இருக்கு. இப்போ பெருமாள் தான் கணக்கு பார்த்தாகணும். புண்ணியத்தின் கணக்கு என்ன, பாவத்தின் கணக்கு என்ன, அதுக்கு தகுந்த பிறவியை கொடுக்கணுமோ இல்லையோ. இப்போ நம்மாட்ட யாரான் இருந்தால் நேரம் அந்த பாவம் தான் கண்டப்படும். நமக்கு எதுவும் 2 நல்லது இருந்ததுன்னா அதில் ஏதான ஒட்டின்னு இருக்கா பாரும், அதைத்தான் பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஒருத்தர் நல்ல புலவர் ஒரு கவிதை எழுதினார். அதை கொண்டு போய் மிகச்சிறந்த புலவரத்திட்ட கொடுத்தார். வித்வான் வச்சுங்களேன், வித்வான்கிற சம்ஸ்கிருத சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. வித்வானா மெத்த படித்தவர். ஆனால் வித்வான்னா வேறொரு அர்த்தம் இருக்குது. வித்வான் விபசிது தோஷஜா. அவர் எப்பவும் குற்றம் பார்த்துட்டே இருப்பாராம். எந்த காகிதத்தை கொடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிருவார். இது வித்வான்களுக்கே இருக்கிற லட்சணம். அதனால ஒரு புலவர் போய் எழுதி கொடுத்தார். அவர் வாங்கி படிச்சுட்டு இருந்தார். 100 பார்த்தார். இந்த எழுதி கொடுத்த புலவன் கேட்டான், என்ன ஏதான தப்பு இருக்கான்னு தேடுறீரோ? இவனுக்கு ஒரு ஆசை, ஏதான தப்பு இருக்கான்னு தேடுறீரோ? அவர் சொன்னார், ஏதானு சரியா இருக்கான்னு தேடுறேன்னார். நான் தப்பு இருக்கான்னு தேடலையா, ஒன்னானு சரியா இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன்னா அப்ப பார்த்தாலே தப்பு தான் கண்டப்படும், எதற்கெடுத்தாலும் படுறது. ஆனா தெய்வத்தின் கொள்கை என்னன்னால், எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற நல்லதே தான் பார்ப்போம். நாம எவ்வளவு நேரம் தப்பு பண்ணாலும் ஒரு தடவை கைகூப்பி அஞ்சலி பண்ணி நமஹான்னு சொன்னால் அனைத்தையும் மன்னித்து ஏத்துக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரோ இல்லையோ. அப்ப அவர் இத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கான், ஒரே ஒரு பாபம் இருக்கு, அதுக்கு நான் அதை தொலைச்சிடவும் முடியாது. ஆனா இந்த ஒரு பாபத்தினால போய் அவன் மொத்த புண்ணிய கணக்கையும் நான் இல்லேன்னு ஆக்கிட முடியாது. ஆகவே இவனுக்கு ஒரு பிறவி கொடுக்குறேன், அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு 2 வருஷம்தான் ஆகும். 2 வருஷத்துல அவன் பிறவி முடிஞ்சு போயிடுங்கிறார். அதனால அந்த குழந்தை 2 வயசுக்கு போயிடுத்து. போன பிற்பாடு அதுக்கு அது பாபத்தை கழிச்சுடுது. கழித்த பிற்பாடு பாக்கி மொத்த புண்ணியம், பாக்கி இருக்கிற கணக்கெல்லாம் புண்ணியம் தானே. அப்ப அது திரும்பி போனா ஓஹோங்கிற புண்ணிய லோகத்துக்கு போயிடும். நாம இங்க கூட இருக்கிற உறவுக்காரா என்ன நினைச்சு மறுகின்ற இருப்போம்னா, பாவத்தினால 2 வயசு போயிடுத்துனுட்டு. உண்மை பாவத்தினாலதான் பிறந்தது. ஆனா பாபத்தினால 2 வயசுக்கு போல, அந்த பாப கணக்கு முடிஞ்சு போயிட்டதுனால 2 வயசுக்கு போயிருக்குது. பாபம் இருக்கிறதுனால போகல, முடிஞ்சு போயிடுத்தோ இல்லையோ. அதுக்கு இருத்தது சின்ன பாபம், அந்த சின்ன பாபத்துக்கு அனுபவிக்க வேண்டியது 2 வயசு. இதே பெருமாள் இப்படி கணக்கு பண்ணி, அது சின்ன பாபமோ பெரிய பாபமோ, பிறந்தவன் 80 வயசு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும், ஆபத்து. 2 வயசுலே பிறவி கொடுத்து பாபத்தை தொலைச்சுட்டா, அதுக்குள்ள அந்த குழந்தை வேற எதையானு சேர்த்தாலும் கணக்கு இல்லை. இப்பதானே சொன்னேன் 12 வரைக்கும் கணக்கு இல்லைன்னு. அப்ப இது சேர்க்காது. இந்த 2 வயசு பாபத்தை தொலைக்கிறதுக்காக பெருமாள் 80 வயசு கொடுத்திருந்தார்னால், அப்ப பாக்கி இருக்கிற 50-60 வருஷத்துல இவன் எத்தனவனா சேர்த்து இருக்கிற புண்ணிய கணக்கையும் காலி பண்ணிடுவோம். ஏற்கனவே கொஞ்சமான புண்ணியம் இருந்து இவன் நிம்மதியா போய் அனுபவிக்கலாமோ இல்லையோ. இவன் இப்ப புதுசா அனுபவிக்க போக அந்த கணக்கு இல்லாத படுத்துனா, நல்ல வேளை கருணையே உருவான எம்பெருமான் இவனுக்கு இந்த ஆபத்தே வேண்டான்னுட்டு மனசை கொஞ்சம் திருடப்படுத்தினுட்டு, உறவுக்கார அழுதாலும் அழட்டும்னுட்டு 2வது வயசுல அவனை முடிச்சு அழைச்சின்னு படுறார். வச்சா எவ்வளவு ஆபத்து தெரியுமோ. இங்கே இதுதான் அவர் சீக்கிரம் அழிக்கிறதுக்கு கணக்கே தவிர, நம்ம என்னமோ பாப பிறவிங்கிறதுனால இப்படி பண்ணிட்டான்னு நினைச்சிக்கவே கூடாது. இது அந்த இடத்துக்கு தகும். இதை போல் நமக்கு ஏதோ ஊனமுற்றவர்களா இருக்கோம், முடியாதவர்களா இருக்கோம்னால் நன்னா பாபத்தை அந்த சின்ன பிறவிக்குள்ள கழிச்சுட போறா. கழிச்சுட்டு பேரானந்தம் அவளுக்கு காத்துன்னு இருக்குன்னு அர்த்தம். இது நாம தான் புரிஞ்சுக்கணும். தப்பா யாரை பத்தி நினைச்சு நோட்டது கூடாது. இது ஒரு புறம். இப்ப இன்னொரு முக்கியமான கதை சொல்றேன். என்னன்னு, நாம ஒத்தர 5 இடத்துல இருக்க போறோம். பஞ்சம்யாகுதாவாபா புருஷவசசோ பவந்தீத்தின்னு உபனிஷத்து சொல்றது. 5 ஆகுதி கொடுக்குறா. ஆகுதினால் ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டிருக்கும். நெய்யை எடுத்து கரண்டியால சேர்க்கிற மூலியம், அதுக்கு ஆகுதி கொடுக்குறது. தத்னா ஜுகியாத், தயிரால் ஆகுதி கொடு, சாதத்தால் ஆகுதி கொடு, நெய்யால் ஆகுதி கொடு, எடுத்து கொடுக்குற மூலியம். அதை போல இந்த ஜீவாத்மா ஒவ்வொரு இடத்துலையும் ஆகுதி கொடுக்கப்படுறார். எங்கேன்னு சொல்றது, நாம சிறந்த புண்ணியம் பண்ணி சொர்க்கத்தை அனுபவிக்கிறோம். சொர்க்கத்துக்கு போவோம், ரொம்ப நன்னா இருக்கும்.
பார்த்தாலே ரொம்ப அப்படியே சொர்க்கப்பட்டினம்னு சொல்லலையாப்போ. எங்கே பார்த்தாலும் அப்சர ஸ்திரீகளாக இருப்பா. அப்படி பார்த்தா ரம்பா, ஊர்வசா, திரோத்தமா, மேனகா எல்லாரும் சுற்றி வரா. நாட்டியமாக இருக்குது, கச்சேரியாக இருக்குது, ரொம்ப நன்னா இருக்குது. நன்னா அனுபவிச்சுட்டு போ. அங்கேயே இருந்துருவோமானால் இது வைகுந்தம் இல்லை. வைகுந்தத்துக்கு போனால்தான் திரும்ப வருவதில்லை. சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி வந்து தான் ஆகணும். திரும்ப எங்கே வருவார் பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம். சொர்க்கத்துக்கே போனாலும் புண்ணியத்தின் பலமாக சொர்க்கத்துக்கு போயிருப்பேன், நீண்ட நாள் அனுபவிக்கலாம். ஒரு நாள் அந்த மூலையில சொர்க்கலோகத்திலேருந்து யாரையோ கீழே பிடிச்சு தள்ளின்னு இருக்காப்புல என் கண்ணில் பட்டது. என்னது, சொர்க்கத்திலேருந்து யாரையோ கீழே பிடிச்சு தள்ளுறாளே. பக்கத்தில் இருக்கிற ரம்பாவை கூப்பிட்டு ஏன் அவனை பிடிச்சி தள்ளின்னு இருக்கீர்? அவள் பதில் சொன்னா, பண்ண புண்ணியம் முடிஞ்சு போச்சு, புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கு வரார், அந்த புண்ணியம் தீந்து படுத்து, அதனால பிடிச்சி தள்ளி விடுறோம். எனக்கு அப்பவே பயம் பிடிச்சுடுது. என்னையும் ஒரு நாள் தள்ளி விட்டுடுவிடா, நானும் புண்ணியத்தினால தான் வந்திருக்கேனேன்னா. அவள் சமாதானப்படுத்தி சொன்னா, தள்ளி விடுவோம், இன்னைக்கு இல்லை, 1ஆம் தேதி நாள் குறிச்சிருக்கோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு தள்ள மாட்டோம், ஆனால் 4 நாள் கழிச்சு 1ஆம் தேதி குறிச்சிருக்கோம். ஓ, அப்போ என்னையும் தள்ளி விடா நாள், பாக்கி இருக்கிற 4 நாளையும் இவன் சொர்க்கத்தை அனுபவிக்கவே போறதில்லை. இருக்கிற அன்னை வரைக்குமான சந்தோஷப்படலாம். முடிஞ்சு போயிடும்னு மட்டும் தெரிஞ்சது, முடிஞ்சு பட போறதேங்கிறதுலேயே அனுபவிக்க மாட்டோம் இல்லையோ. க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. புண்ணியம் பண்ண புண்ணியம் தீருமானால் சொர்க்கலோகத்திலிருந்து மனித பிறவிதான் அடைஞ்சாகணுங்கிறது. அப்போ புண்ணியம் முடிஞ்சு போச்சு, சொர்க்கலோகத்திலேருந்து திரும்ப இங்கே தான் வந்து விழுவோம். சந்திரலோகத்துக்கு போனாலும் இங்கே தான் வருவோம், நரகத்துக்கு போனாலும் இங்கே தான் வருவோம். பாபத்தை தொலைக்கிறதுக்கு நரகத்துக்கு போகிறோம், தொலைச்சுட்டோம். ஆனால் மொத்த பாவமும் தொலையாது. இப்போ எடுத்த ஆரப்த கர்மங்கள் மட்டும்தானே தொலைஞ்சிருக்கு, அண்டா அப்படியே தானே இருக்கு. அதனால திரும்ப இதே மனதி பிறவி தான் எடுக்க போகிறோம். இப்போ அப்போ புண்ணிய பிறவி எடுத்தாலும் திரும்ப இங்கே தான், பாப பிறவி எடுத்தாலும் திரும்ப இங்கே தான். ஆக திரும்ப திரும்ப மனிதனாகத்தான் வந்து விழறோம். புரிஞ்சிக்க வேண்டியதும் மனிதன், பற்ற வேண்டியதை பற்றி விட வேண்டியதும் மனிதன். பக்தியோ சரணாகதியோ பண்ணி முக்தி அடையணும்னு ஆசைப்பட வேண்டியதும் மனிதன், அடைவதும் மனிதன். அந்த மனிதனா பிறவி எடுக்கிறதுக்கு எத்தனை பாடு தெரியுமா? சுலபத்தில் மனித பிறவி கிடைச்சுடாது. எங்கெங்க தங்கி வருகிறோம்னால், இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிருக்கோம், அங்கே உயர்ந்த ஒரு சரீரம் கிடைக்குமா. நரக்கத்துக்கு போனாலும் திருடமான ஒரு உடம்பு கொடுப்பா, நம்ம விட ரொம்ப பலமாக இருக்கும். நமக்கு ஒரு அடி அடித்தா தாங்கலையோ இல்லையோ, நரகத்தில் நல்ல உடம்பு கொடுப்பா. ஏன்னா அப்போ தானே அடி தாங்கும். அவன் அடிக்கிற அடி அங்கே தாங்கணுமோ இல்லையோ, அதுக்காக நல்ல பலமான சரீரம். मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.